நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் பேர் மூஞ்சியா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி படம். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஆதியா சர்போட்டார்ன்றவர் இயக்கியிருக்காரு. இது ரைட்டிங் கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா நரேன் பட், யோகேஷ் சந்திரேகர், துஷார் அர்ஜோன்கர்ன்றவர் பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நடித்த முக்கியமான நம்ம ஆள் பார்த்திங்கன்னா சத்யராஜ். அவர் வந்து ஒரு எல்விஸ் கரீம் பிரபாகர்ன்ற பாதிரி கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீமா சௌத்ரின்றவங்க மஹுவான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சுஹாஸ் ஜோஷி ஆஜின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆஜி கீதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து உருப்படியாக அந்த படத்தை நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க பார்த்திங்கன்னா ஷர்வரி பெல்லான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. மோனா சிங் வந்து பாமின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட அபே வர்மான் ஹீரோ பிட்டுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படம் முழுக்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேயை வச்சு எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட். இந்த முஞ்சியான்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையெல்லாம் ஷேவ் பண்ணின்னு ஒரு 10 நாள் வந்து நான் வந்து இறந்துருவார். அப்புறம் அவங்க தங்கச்சியும் அவங்க ஃபேமிலியை சாவடிக்க போகிறாரு. ஆனால் அதை தடுத்து அதை வந்து அவரை சாவடிச்சிடுவாங்க. இதுதான் அந்த முஞ்சியாவோட ட்ரெடிஷ்னல் ஸ்டோரின்றாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் வரும். அந்த பேய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ வந்து ஒரு முஞ்சியான்ற கேரக்டர் வர்றது இன்வால்வ் ஆகிறது தான் இந்த படத்தோட கதை. அந்த சீனை பார்த்திங்கன்னா அப்படியே லார்ட் ஆஃப் த ரிங்லேருந்து உருவியிருக்காங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட ஞாபகம் வரும். அதோட அந்த கிரியேச்சர் தான் அந்த கேரக்டர் மாதிரியே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் அதை வந்து அழகாக அப்படியே இதில் இருந்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் மற்றபடி வேறு எந்த கதையும் இல்லை ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாக ஒரு பையன் வந்து அவங்க பாட்டி அவங்க ஃபேமிலியோட அவங்க நேட்டிவ்க்கு போவான். அப்போ வந்து அங்கே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு தகராறு வந்துடும். அவங்க அப்பா பேசணுன்னு அவங்க மாமா வந்து உடனே இவன் கோச்சின்னு அந்த பீச்சாண்ட அந்த ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு போவான். அப்போ அங்கே அந்த முஞ்சான்ற பேய் வந்து இவனை பிடிச்சிக்கும். அவங்க அந்த பையன்கிட்டேருந்து அந்த பையனை வந்து அந்த பேய்கிட்டேருந்து அவங்க பாட்டி காப்பாற்றி கொண்டு வரும். பாட்டியை சாவடிச்சிடும் அந்த பேய், முஞ்சியான்ற பேய். அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் தோல் மேலே ஏறிங்க இவனை வந்து விடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிரி எல்விஸ் கரீம் கிட்ட போவாங்க. அவர் தான் சத்யராஜ். அவர் வந்து அந்த முதுகில் மார்க் பார்த்தோன்னா இதான் முஞ்சான்னு சொல்லுவார். அவர் வந்து அந்த முஞ்சியோட கதையை சொல்லுவார். சொல்லி ஒரு ஆடை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஆடை சாவடிச்சிருங்க, இசட் போட்டு சாவடிச்சிருங்க. அப்போ அந்த முஞ்சியோட கதை முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. அதை தான் செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் பிகினிங்லேயே சத்யராஜ் வராரு. அவருக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி அதில் கேரக்டரில் இருந்தாலும் அவர் வந்து அப்புறம் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் வந்து இந்த பேயை வந்து முஞ்சியா வந்து சாவடிச்சிங்களா இல்லையான்றதான் கதை. இது விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஹிந்திக்காரங்க வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஃபுல் உருட்டம் டப்பா படமாக ரொம்ப அறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீனில் வந்து இந்த குட்டி பிட்டும் அந்த பொண்ணு வந்து தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி வரும். அப்போ இந்த ஆஜின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எலும்பு கூட அந்த ஒரு சீன் கூட அது கூட இம்பேக்டாக இல்லை ஃப்ரெண்ட். இது வந்து ஒரு நம்ம தமிழ் படம் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது காஞ்சனா அதெல்லாம் பார்க்கும்போது காமெடி சிலத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க ஃப்ரெண்டு கூடலாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண வைக்கிறதுலாம் ஆடு கூட அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து டான்ஸ்லாம் ஆடும். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஏற்றுக்க முடியாத ஒரு காமெடியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப படம் பார்த்து எப்படா வெளியே வரும்ன்ற மாதிரி ஆச்சு. கிளைமேக்ஸில் வந்து வழக்கம் போல் தெரிஞ்சு தானே உங்களுக்கு அது மாதிரி. அப்புறம் அவங்க மாமாவுக்கு அந்த பேய் ஏறிடும். அப்புறம் அந்த ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஹீரோயினுக்கு ஏறிடும். இது மாதிரி போட்டு கடைசியில் அதாவது அவங்க ஆயா காப்பாற்றுற அளவுக்கு அந்த ஹீரோ இருப்பார். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த முஞ்சியா பேய் பிடிக்கும்போது அந்த ஆயாவே அந்த வேரை பிடிச்சி இழுத்து காப்பாற்றி விடும். அந்த மரத்தில் அந்த மரத்தை போய் பதிஞ்சிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு இது. எப்படி தான் இத்தனை பேர் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த படத்தை ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் அதை இது பண்ணாங்கன்னு தெரில. இது ஒரு படமாக எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களோட வேலை. இதில் என்ன இதுன்றது டெப்த்தாக பார்க்கல. நம்ம தமிழ் படம் ஒரு 10-14 அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சிருக்கோம். ஆனால் அவங்க லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லேருந்து அந்த பேயையும் அவன் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணுவான். அது அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. இதுதான் அவங்க பண்ணது. மற்றபடி அதில் புதுமைன்னு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு மொக்க படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதாவது நான் படத்தை கம்பேர் பண்ணல. இங்கே பேய் படங்களே பார்க்கும்போது ஒரு மொக்க படம் தான். நீங்கள் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இன்னும் பார்க்காம கூட இருங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.